கோச்சாக வந்தாரோ அதன் பிறகு ஒரு பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்சை தான் இந்தியா ஜெயிச்சது. அதுவும் அதிரடியாக விளையாடி வெற்றி. இதுதான் நம்முடைய ரூட் அண்ட் இந்தியா பயன்பட்டது தான் மிகப்பெரிய ஒரு தவறான நான் நினைக்கிறேன். முக்கியமா இன்னொன்று பார்க்கும்போது, அதாவது கௌதம் கம்பீர் அவரு கூட பிளேயர்கள் நம்ம இந்திய டீம்ல இருக்கிறாங்க. ஆனா கௌதம் கம்பீரை இந்திய பிளேயர்கள் பெரிய ஒரு கோச்சாக நினைக்கல, ஒரு ஃப்ரெண்ட்லியா நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போதுதான் கௌதம் கம்பீரால சில ஒரு அட்வைஸ்களும் சில ஒரு பயிற்சிகளையும் அந்த பிளேயர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் முடியாமலும் இருக்கலாம். எப்படி சொல்வதென்று இப்படி நம்ம சொன்னா இவர் கேட்பாரா, இல்ல அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்கணும், இப்படி என்ற பல கருத்துக்களை கௌதம் கம்பீர் யோசிக்கிறதுனால இந்திய ஒரு பிளேயர் செய்யற தப்பை திருப்பி 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 செஞ்சுட்டே இருக்கார். அது அவருடைய மனநிலை தான். இதற்காக நமக்கு ஒரு கோச்சை தவறு சொல்வதும் தவறுதான். ஆனா இந்த கௌதம் கம்பீர் கோச்சாக வந்த பிறகு இந்திய டெஸ்ட் டீம் அப்படியே படுத்துட்டது. இதற்கு என்ன